வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோல விதவை மகள், விவாகரத்து மகள், திருமணமாகாத மகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எந்தெந்த கண்டிஷன்ல இருக்கும்போது குடும்ப ஓய்வூதியம் வாங்கலாம். அரசு ஊழியர்களும் சரி, இல்ல அரசு ஓய்வூதியர்களும் சரி, அவங்கள சார்ந்தவங்க எப்படி எல்லாம் பென்ஷன் வாங்கலாம், அதுக்கான கிரைட்டீரியா என்ன, விதவை மகளா இருந்தா எப்படி இருக்கணும், அதே போல விவாகரத்து வாங்கியிருந்தாக்கா நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கணும், திருமணமாகாத மகளா இருந்தாக்கா என்ன கண்டிஷன்ல இருக்கணும், திருமணமாகாத மகனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. இது லோக்சபால கேட்ட கேள்விக்கு பிரஸ் ரிலீஸோட இவங்க இங்க சில கண்டிஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க இருக்கீங்கன்னாக்கா நீங்க எப்படியெல்லாம் பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நீங்க எந்தெந்த கண்டிஷன்ல இருந்தாங்க நீங்க பென்ஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாவே புரியும். இதுல இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கான பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. டிபெண்டன்ட் ஃபேமிலி பென்ஷனை பத்தி நம்ம அதிகப்படியா ஏன் பேசுறோம்னாக்கா, இன்னைக்கு டேட்லயுமே அவங்க டாக்குமெண்ட் சரியான முறையில பண்ணாது இருக்காங்க. ஸோ அதனால உங்களோட டாக்குமெண்ட் யார் எக்ஸர்வீஸ் மேனாவோ இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, உங்களோட டிபெண்டன்ட் யாராவது விதவையாகவோ இல்ல விவாகரத்து பெற்றோ இல்ல திருமணமாகாத மகனாவோ மகளாகவோ இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட பேரை உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்லயும் இல்ல உங்களோட சர்வீஸ் டாக்குமெண்ட்லயும் நீங்க இருக்கும்போதே, பென்ஷனர் இருக்கும்போதே அவங்களோட பேரை அங்க சேர்த்துருங்க. குறிப்பா டிஃபென்ஸ் பென்ஷனர் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அன்மேரிட் டாட்டரா இருக்காங்க, இல்ல விடோ டாட்டரா இருக்காங்க, இல்ல டிவோர்ஸ் டாட்டரா இருக்காங்கனாக்கா பிபிஓல அவங்களோட பேர் ஆட் பண்ணி அவங்களோட பேருக்கு முன்னாடி டிசபிள்டா இருந்தாக்கா எஸ்ன்னு வரும், அன்மேரிடா இருந்தாக்கா அன்மேரிட் காட்டுவாங்க, டிவோர்ஸ்னாக்கா டிவோர்ஸ் டாட்டர், விடோனாக்கா விடோ டாட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே வரதுனால பிற்காலத்துல அவங்களுக்கு பென்ஷன் வாங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க டாக்குமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும், அதுக்கான என்ன டாக்குமெண்ட் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. இந்த ஃபேமிலி பென்ஷனர்ன்ற பிளேலிஸ்ட் அந்த பத்தின எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. இப்ப இந்த கேள்வியில என்ன கேட்டாங்க, என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ இது பார்லிமெண்ட்ல கேட்ட கொஸ்டின் தான், ஃபேமிலி பென்ஷன் டு டிவோர்ஸ் டாட்டர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது 20 ஆகஸ்ட் 2025 இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. இது ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லோக்சபால கேட்ட கேள்விக்கும் இங்க ரிப்ளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல பார்க்கலாம். ஸோ விவாகரத்து பெற்ற மகள்களுக்கு குடும்ப ஓய்வூதியம். இது முதல் பாயிண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா, அரசு ஊழியரின் விவாகரத்து பெற்ற மகள் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி உடையவரா என்பதை உறுதி செய்ய அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன, பெற்றோர் இருவரும் இறந்த பிறகு மகள் விவாகரத்து செய்தால் குடும்ப ஓய்வூதியம் அனுமதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அதோட விவரம் கேட்டிருக்காங்க. அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற பிறகு மகள் விதவையாகவோ அல்லது விவாகரத்து பெற்று இருந்தால் அவருக்கு குடும்ப ஓய்வூதியம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அரசு ஓய்வூதியர் ஓய்வு பெற்ற பிறகு. ஸோ இந்த 3 கேள்விக்கும் பதில் பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல முதல்ல ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை DOPPW இதை ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னாக்கா 2021 இதை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இறந்த அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரரின் விவாகரத்து பெற்ற விதவையான மகள் தனது முறைப்படி குடும்ப ஓய்வூதியத்தை பெறுவதை உறுதி செய்கிறது. ஸோ இது கண்டிப்பா நீங்க வாங்கலாம். அரசு ஊழியரா இருந்தாலும் சரி, இல்ல அரசு ஓய்வூதியதாரரா இருந்தாலும் சரி, அவங்களோட மகள் விவாகரத்து பெற்றாலோ விதவையானாலோ கண்டிப்பா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு இந்த பிரஸ் ரிலீஸோட நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சில கண்டிஷன் எல்லாம் இருக்கு, அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா இதுல ரயில்வேஸும் சரி, அதே போல டிஃபென்ஸ் ஊழியருக்கும் சரி, இதுல தனி விதிகள் கீழ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இங்க இறந்த அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரருக்கு குடும்ப ஓய்வூதியத்திற்கு தகுதியான
மனைவி, மகன் அல்லது மகள் உயிருடன் இல்லாவிட்டால் அல்லது அவர்கள் இறந்தால் அல்லது மேற்கூறிய விதிகளின்படி பரிந்துரைக்கப்பட்ட குடும்ப ஓய்வூதியதாரருக்கான தகுதி நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய முடியவிட்டால் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியுள்ள ஊனமுற்ற குழந்தை இல்லை என்றால், இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசு ஊழியரோ இல்ல ஓய்வூதியதாரரோ இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட மனைவி வந்து பென்ஷன் வாங்கலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். மனைவியும் இல்லைன்ற பட்சத்துல அவங்களோட மகன் வந்து வாங்கலாம். மகன் எப்படி வாங்கலாம்னாக்கா அவருக்கு 25 வயசுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் வாங்க முடியும். 25 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாக்கா மகனுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காது. மகளுக்கும் அதே கண்டிஷன் தான். இந்த மகள் வாங்குறாங்க, இந்த மகனும் மகளும் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஓய்வூதியம் பெற தகுதியுள்ள ஊனமுற்ற குழந்தை இல்லை என்ற பட்சத்தில் தான் இவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தகுதியோட ஊனமுற்ற குழந்தை இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் முதல்ல வந்து பென்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 25 வயதிற்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத அல்லது விதவை அல்லது விவாகரத்து பெற்ற மகளுக்கு வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வந்து கிடைக்கும். இங்க வந்து மகனுக்கு வந்து 25 வயசுக்கு உள்ள வரைக்கும் தான் கிடைக்கும். மகள் என்ற பட்சத்துல அவங்களுக்கு எது வரைக்கும் திருமணம் ஆகலையோ அது வரைக்குமோ, திருமணம் ஆயிட்டு விதவை ஆனாலும் சரி, அதே போல விவாகரத்து ஆனாலும் சரி. இந்த விதவையும் விவாகரத்துக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு சில கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகாத அல்லது விதவை அல்லது விவாகரத்து பெற்ற மகள் உயிருடன் இருக்கும் போதே தனது பெற்றோர் அல்லது பெற்றோரை சார்ந்திருந்தால் போன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேணும். திருமணமாகலாம் அவங்கள தான் சார்ந்திருப்பாங்க. அது வந்து கண்டினியூவா இருக்கும். திருமணம் ஆயிட்டு விதவை ஆனாங்க, விவாகரத்து ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அது வந்து சர்வீஸ் பென்ஷனாக இருக்கலாம், இல்ல அம்மா வந்து குடும்ப ஓய்வூதியம் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இருவர்ல யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கும் போதே அவங்கள சார்ந்துதான் இவங்களோட வாழ்வாதாரம் வந்து இருந்திருக்கணும். இப்போ ஒரு சிலர் எல்லாம் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறது எப்படி கேட்கறாங்கனாக்கா, அம்மா வந்து பென்ஷன் வாங்குறாங்க, அவங்கள வந்து நாங்க தான் பாத்துக்கிறோம், ஸோ நான் வந்து விடோவா இருக்கேன், எனக்கு வந்து பென்ஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க வந்து அவங்கள பாத்துக்கல, பென்ஷன் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் உங்களை பாத்துக்கிறாங்க. எந்த விதவை மகளோ இல்ல விவாகரத்து பெற்ற மகளோ அவங்களோட வாழ்வாதாரம் அந்த பென்ஷனரை சார்ந்து இருக்கும் போதுதான் இந்த கண்டிஷன்ல வந்து வரும். ஸோ அதுதான் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 25 வயதிற்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத அல்லது விதவை அல்லது விவாகரத்து பெற்ற மகள்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரியே, அதே போல திருமணம் செய்து கொள்ளும் வரை அல்லது மறுமணம் செய்து கொள்ளும் வரை அவங்களுக்கு வந்து அது கிடைக்கும். இப்போ வந்து திருமணம் ஆயிட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்ல விடோ ஆயிட்டாங்க, அவங்க வந்து மறு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதே போல திருமணமாகாத மகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்போ வந்து பென்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இவங்க வந்து திருமணமே பண்ணிக்கல அப்படின்னாக்கா அவங்க வந்து தனது வாழ்வாதாரத்திற்கான என்ன சம்பாத்தியம் வந்து வேணுமோ அதை வந்து சம்பாதிக்க தொடங்கியாச்சு அப்படின்னாக்கா அங்க வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகபட்ச தொகை வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் வந்து 9,000 வித்தவுட் டிஏல உங்களுக்கு இன்கம் இருக்கு அப்படின்னாக்கா 9,000 ரூபாய்க்கு மேல உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். 9,000 ரூபாய்க்கு உள்ள இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கண்டிஷனு, மகன், மகள், விவாகரத்து ஆன மகள், விதவை மகள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்க தொடர்ந்து வழங்கும். அதே போல கணவர் மரணம் அல்லது விவாகரத்து பெற்ற மகள் விஷயத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களோட விவாகரத்து ஓய்வூதியதாரர் அல்லது அவரது மனைவியின் வாழ்நாளில் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தில் விவாகரத்து நடவடிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும். அதாவது நீங்க டிவோர்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னு விடோனாக்கா அவங்க பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ இருக்கும் போதே அவங்களோட கணவர் வந்து இறந்துருக்கணும். அப்பவே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பென்ஷனரை வந்து சார்ந்து இருந்திருக்கணும். டிவோர்ஸ் வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட விவாகரத்து சம்பந்தமான நடவடிக்கை வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம். டிவோர்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி பென்ஷனரோ இல்ல 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து வாங்கலாம். 2 பேருமே இறந்துட்டாங்க, 1 வருடமோ இல்ல 2 வருடமோ கழித்து நீங்க வந்து உங்களோட விவாகரத்துக்கான அந்த நடவடிக்கை வந்து தாக்கல் பண்றீங்க நீதிமன்றத்துலனாக்கா நீங்க அப்போ வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வந்து வரமாட்டீங்க.
ஸோ இது வந்து கிளியரா புரிஞ்சுக்குங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸோட பிடிஎஃப் வந்து நம்ம கீழே ஆட் பண்றோம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ நீங்க வாங்கி இது வந்து கிளியராகவே இன்னும் கூட படிச்சு பார்த்துக்கலாம். நம்மளோட சேனல்ல ஃபேமிலி பென்ஷனர் என்ற பிளேலிஸ்ட்ல நம்ம ஏற்கனவே அந்த லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து கிளியராகவே உங்களுக்கு நீங்க வந்து விவாகரத்தோ இல்ல விதவையோ இல்ல திருமணமாகாத மகளா இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்ப அது வந்து சப்மிட் பண்ணணும், எந்த டாக்குமெண்ட் எங்கிருந்து வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம வித் டாக்குமெண்டோட வந்து நம்ம காட்டி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்த்து நீங்க உங்களோட டாக்குமெண்ட் வந்து வாங்கி சரியான டைம்ல உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க பென்ஷனரோ இல்ல ஃபேமிலி பென்ஷனரோ இறந்த பிறகு இந்த கண்டிஷன்ல இருக்கிற மகனோ மகளோ அடுத்து வந்து பென்ஷன் வாங்குறதுக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது. நீங்க டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து தொடங்கவே இல்லை, பெண்டிங்லேயே இருக்கு, பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கும் பென்ஷன் வந்து நீங்க வாங்குறதுக்காக. அதனால தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. பின்னாடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சேரணும். டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கும். அதனால தயவு செஞ்சு வீடியோ பார்த்து உங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.